ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஜிகேக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். கூற்று: இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. காரணம்: பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின்: சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் எது சரி அப்படின்னா 3 மற்றும் 4 சரியானது. அடுத்தது: பின்வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? ஹேமடைட், மேக்னடைட், சிடரைட். இதெல்லாமே பார்த்தோன்னா இரும்பின் தாதுக்களில் வரும். இல்லை லிமோனைட், டோலமைட் கொடுத்துருக்க மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் சி. 1, 2, 4 கரெக்டு. அடுத்து: 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 3.8 × 1020 எலக்ட்ரான்கள். ஆன்சர் டி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா காக்கா நெட். ஆன்சர் சி. கூற்று: சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட ஆணையருக்கான வகுப்பினருக்கான ஆணையத் தலைவராக நியமித்தார். இந்த ஆணையம் பின்தங்கிய நிலையினை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி. ஏ தவறு, ஆர் சரி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 என்பது எதை குறிக்கும் அப்படின்னா திருக்குறள். எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா திணையளவு நன்றியை பனையளவு நன்றியாக கொள்வர். ஆன்சர் பி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு உலக வரலாறு ஒரு பார்வை, அடுத்து ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, அப்புறம் இந்தியாவினுடைய கண்டுபிடிப்பு, அப்புறம் சுதந்திரத்துக்கு முன். ஆன்சர் பி. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னா 1 மற்றும் 4. தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் பி. அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியல் அமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். எது அப்படின்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமைகள். அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசின் கடமைகளாக என்ன பண்ணியிருப்பாங்க, அரசியல் அமைப்பில் சொல்லியிருப்பாங்க. கீழ்காணும் கூற்றுக்குரிய இந்தியாவின் பழங்குடியினம் யார் அப்படின்னா ஃபில்ஸ். இதுக்கான ஆன்சர் சி. ஃபில்ஸ். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, காரியம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொறுத்துனா என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ. 2, 3, 1, 4. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் யார்? நடேசன். குடியரசு இதழ் பெரியார். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் சிங்காரவேலர். சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரியார். ஆன்சர் சி. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்சர் மல்லு வேட்டி அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிற பாட்டு. அதனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது எதனுடைய சிறப்பை சொல்லுது அப்படின்னா கல்வியினுடைய சிறப்பை சொல்லுது. ஆன்சர் ஏ. அடுத்து பின்வரும் இணைகளில் எது தவறு அப்படின்னா 3, 4 தவறு. சாந்தல்ஸ் அப்படிங்கிறது ஒடிசாங்கிறதும் கிட்டூர் மலபார் அப்படிங்கிறதும் தவறு. 3 மற்றும் 4 தவறு. பி. ஆன்சர் பி. பின்வரும் நோற்றில் எது சரி அப்படின்னா சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். இது கரெக்டு. அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி. உள்ளடக்கிய அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அது 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வரும். அதனால் அது வராது. அதனால் ஆன்சர் சி. ஏ மட்டும் சரி. அடுத்து இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 18 பட்டங்களை ஒழித்தல் கரெக்டு. 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனிமனித சுதந்திர பாதுகாப்பு, இதுவும் கரெக்டு. 23 கைது செய்தலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது தவறு. 20 தவறு. 20க்கு கொடுத்துருக்கிறது தவறு. அப்போ எது தவறான இணை அப்படின்னா 3 மற்றும் 4 தவறான இணை. ஆன்சர் ஏ.
அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை எந்த முறையில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா MSWலிருந்து கழிவுக்கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல். ஆன்சர் வந்து டி. அடுத்து விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலினை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது அப்படின்னா மார்ச் 23, 1940. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அது வந்து 1, அதாவது ஜோதிராவ் புலே. சுயமரியாதை இயக்கம் வந்து ஈவேராம். சுத்தி இயக்கம் வந்து தயானந்த சரஸ்வதி. சத்யசோத சமாஜ் சாகு மகாராஜ். அப்படி நேராக தான் இருக்குது. ஆன்சர் வந்து டி. பின்வருவற்றில் மித்திரமேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா விநாயக் தாமோதர் சவார்கர். ஆன்சர் பி. அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை நிறுவியது யார் அப்படின்னா சலீமுல்லா கான் அவர் தான். அதாவது குவாஜா சலீமுல்லா அப்படிங்கிறவர் தான் நிறுவியிருப்பார். அடுத்து பொறுத்துக. வரி வருவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருமானம் மற்றும் செலவு மீதான வரி. வரி அல்லாத வருவாய்ங்கிறது வட்டி ரசீது. மூலதன சீட்டுகள் அப்படிங்கிறது நிகர கடன் சந்தைகள். ஆன்சர் வந்து ஏ. இதில் எது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க? தேசிய வளர்ச்சி குழு நிதி ஆயோகம் வந்து என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் படியானது கிடையாது. அது வந்து என்ன பண்ணுறோம், அதுவாக நாமளே வந்து தோற்றுவித்துக்கிறது. அதாவது நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னென்னா திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய வளர்ச்சிக்குழு அந்த மாதிரி தான். ஆனால் தேர்தல் ஆணையமும் நிதி ஆணையமும் என்னென்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடியது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து தேசிய வளர்ச்சிக்குழு நிதி ஆயோக். அப்போ ஆன்சர் வந்து ஏ 1 மற்றும் 2. பின்வருவனற்றில் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா குல்பதன் பேகம். கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு என்னென்று அழைக்கப்படுது அப்படின்னா மால்நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஏ. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்சி வசதியினை தொடங்கியது அப்படின்னா தகவல் தொடர்பு அமைச்சகம். ஆன்சர் வந்து சி. அடுத்து 2,4,D களைக்கொல்லியாக பயன்படுகிறது. இது வந்து கருவுறாமல் கனியுருவாக காரணமாகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஏவும் சரி. ஆர் வந்து சரியான விளக்கம். ஆன்சர் வந்து ஏ. புறவயப்பட்ட தன்மை, முக்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை என்னுடைய அம்சம் அப்படின்னா அது வந்து ஒரு அறிவியல் முறையின் அம்சம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரியல. இது வந்து ஆன்சர் கீ டிஎன்பிசி விட்டால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தெரியும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி வந்து 555 சதுர கிலோமீட்டர். ஆன்சர் வந்து பி. இயல், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் யார் அப்படின்னா கணிகையர்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னா அவர் வந்து ஆன்சர் வந்து பி 3ஆம் சங்கம். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சமர்ப்பித்தார். ஆன்சர் வந்து ஏ. நியூ லாம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையினை எழுதினது யாருன்னா அரவிந்தோ கோஷ். ஆன்சர் வந்து டி. பின்வருவனவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு பார்த்தோம் அப்படின்னா 10வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. ஆன்சர் வந்து ஏ. கீழ்காணும் கூற்றுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகவல் ஆணையரை பற்றி சொல்லியிருக்காங்க. மாநில தகவல் ஆணையர், மத்திய தகவல் ஆணையரை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேருமே என்ன அப்படின்னா மறு நியமனத்திற்கு சாத்தியம் அல்ல. ஆன்சர் வந்து டி. நகரங்களை அழிப்பவர் என்று வேத கடவுள் யார் அப்படின்னா நகரங்களை அழிப்பவர் அப்படிங்கிறவர் வந்து இந்திரன். ஆன்சர் வந்து பி. கீழ்கண்டவற்றில் ஹராப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னா ஹராப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா ஹராப்பா நாகரிகம் முழுமையுமே என்ன அப்படின்னா ஒரு நகர நாகரிகம் தான். அதனால் அவங்க கிராமத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து ஆன்சர் பி. தவறானது வந்து பி தான். அடுத்தது அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையினை பெற பயன்படுத்தப்பட்டது. அதில் எது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வெள்ளி அயோடைடு, உலர்பனி மற்றும் சோடியம் குளோரைடு. ஆன்சர் வந்து 1, 2, 3. ஆன்சர் வந்து ஏ. 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடியில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகர்ந்தால் அதனுடைய ஆரம்ப வேகம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஆன்சர் பி.
ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்கிறது. அப்போது அந்த இதழ்களின் நிறம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா கருப்பு நிறமாக தெரியும். ஆன்சர் வந்து சி. ஈவேரா பற்றிய காலக்கோட்டினை பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸில் சேர்வார், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆவார், அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம், லாஸ்ட்டாக நீதி கட்சியினுடைய தலைவர் ஆவார். ஆன்சர் வந்து சி. வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவிப்பார். ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவர அமைப்பு. அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆன்சர் வந்து பி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் வந்து ஏவினுடைய சரியான விளக்கம். அடுத்து ஒரு பொறுத்துக. 1963 அப்படிங்கிறது இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். 91 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெல்லியுடைய தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 71 அப்படிங்கிறது நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். 51ங்கிறது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மட்டும் மேட்ச் பண்ணாவே கூட எல்லாமே மேட்ச் ஆகிடும். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ. ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது பின்வருவனவற்றை பொறுத்துக்க. இந்தியா வந்து அரச வங்கப்புலி. அடுத்து ஜப்பான்ங்கிறது பார்த்தீங்கன்னா செர்ரி மலர்ச்சி. அமெரிக்காங்கிறது வழுக்கை கழுகு. அப்புறம் சீனா வந்து டால்ஃபின். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி. அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல. ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நம்ம புக்கில் கூட இல்லை. அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல. தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என்று யார் அழைச்சாங்க அப்படின்னா விஏ ஸ்மித். அடுத்தது பின்வருவனற்றுள் CEDAW அப்படிங்கிற விரிவாக்கத்தின் பொருள் என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிராக அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. ஆன்சர் வந்து சி. தமிழ்நாடு மாநிலத்துக்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனற்றில் எந்த ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. ஆன்சர் வந்து பி. தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் TNGIS. ஆன்சர் வந்து பி. அடுத்து பின்னொருவற்றில் வந்து சரியான பொருத்தம் எதெல்லாம். திருவிக்க வந்து தேசபக்தன், இது கரெக்டு. அன்னிபெசன்ட் வந்து நியூ இந்தியா, இந்த ரெண்டு மட்டும் தான் கரெக்டு. அப்போ 1 மற்றும் 3. ஆன்சர் வந்து ஏ. குமாரசாமி நாயகர் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா ஊமை துறையுடைய இயற்பெயர். ஆன்சர் வந்து பி. அடுத்து இந்த பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. 2, 1, 4, 3. ஆன்சர் பி. அடுத்து சர்க்காரி ஆணையம் வந்து எப்போ அமைச்சாங்க 1983. இது கரெக்டு. 247 பரிந்துரைகளை அளித்தது. இது கரெக்டு. 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படிங்கிறது தவறு. இந்த 356 நீக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. இதுவுமே வந்து தவறு. இதுவுமே வந்து ராஜமன்னார்களுடைய பரிந்துரைகள். அப்போ நமக்கு எது ஆன்சர் அப்படின்னா எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் தப்பு அப்படின்னா 356 நீக்குவதற்கு பரிந்துரைத்தது, எஞ்சிய அதிகாரம் மாநிலத்தில் இருக்கணும்னு சொன்னது, இந்த ரெண்டுமே கிடையாது. இது சர்க்காரி ஆணையத்தை அமைச்சது 83 தான். 247 பரிந்துரைகள் வந்து அது வந்து கொடுத்துருக்கோம். இந்திரா காந்தி ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ இது வந்து தவறு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 3 மற்றும் 4 வந்து தவறு. 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய மன்னர்கள் தங்க நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். 1ஆம் சந்திரகுப்தர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிச்சாவி அப்படிங்கிற அந்த இளவரசிய நேம் வந்து அந்த தங்க நாணயத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய அரசர்கள் தான் கேட்டிருக்காங்க. அவங்களாம் என்ன நாணயங்களை தான் வெளியிட்டாங்கன்னா தங்க நாணயங்கள். ஆன்சர் வந்து ஏ. தாஹி ஷாப் அல்லது ஹாலி சி ஷார்ப் அப்படிங்கிறது என்னென்னா நீர்ப்பாசன வரி. ஆன்சர் வந்து பி. தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜூலை 18. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டது எதெல்லாம் அப்படின்னா 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், 2023 எனது இளைய பாரதம் அப்படிங்கிற ரெண்டுமே கரெக்டு. பி. 1 மற்றும் 2 சரி. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1956. ஆன்சர் வந்து ஏ. பின்வரும் பல்கலைக்கழகங்கள் பார்த்தோன்னா காலவரிசைப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அப்புறம் பார்த்தோன்னா பெரியார் பல்கலைக்கழகம், அடுத்து லாஸ்ட் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். ஆன்சர் வந்து பி. தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாள்களை பொறுத்துக. ரிச்சர்ட் ஜான்சன் அப்படிங்கிறது மெட்ராஸ் கொரியர், அடுத்து GP பிள்ளை அப்படிங்கிறது மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் அப்படிங்கிறது மெட்ராஸ் மெயில், சுப்பிரமணிய ஐயர் நமக்கு தெரியும் தி ஹிந்து. அப்போ ஆன்சர் வந்து ஏ.
இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி 1 4 3 2 1 4 அப்புறம் 3 அப்புறம் 2. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கின்றார். ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த ஹராப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லோத்தல், காலிபங்கன், சுர்கோட்டா, டொலாவிரா, பனாவலி, ரூபார் இதெல்லாமே கூட நமக்கு இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ லோத்தல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா குஜராத்தில் இருக்குது, காலிபங்கன்கிறது ராஜஸ்தானில் இருக்குது, சுர்கோட்டாங்கிறதும் குஜராத், இந்த மாதிரி டொலாவிரா இதெல்லாமே இருக்குது. பனாவலிங்கிறதுமே இங்கே தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஆனால் மொகஞ்சதாரோ ஹரப்பாங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அதனால் வந்து இது ஆன்சர் வந்து ஏ தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆன்சர் வந்து ஏ, மொகஞ்சதாரோ மற்றும் ஹராப்பா. கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்காளத்தில் 2 இதெல்லாம் வந்து சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியது. இதில் எந்த பகுதி கடுமையாக 70% பாதிப்பை வந்து அடையுது அப்படின்னா சுந்தரவன பகுதி அப்படிங்கிறது தான் வந்து டி, ஆன்சர் டி தான் வந்து ஆன்சர், அதிகமான பாதிப்பை அடையக்கூடிய பகுதி. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ஃப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள், புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுது. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருக்கிறதுனால. 1987ஆம் ஆண்டு வந்து சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டாக வந்து ஐநா சபை வந்து அறிவித்தது. ஆன்சர் பி. அடுத்தது எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகத்துடன் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுச்சு அப்படின்னா 2021. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னா செல்வத்தை வந்து சொல்றாரு. அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஆன்சர் வந்து ஏ.